காலை வணக்கம். இப்போது நாங்கள் ரோட் சேஃப்டி சாலை விழிப்புணர்வு பற்றி ஒரு சிறிய நகைச்சுவை உரையாடலை நானும் ஆசிரியர் திரு அல்போன்ஸ் அவர்களும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றோம். அதை கண்டு கழியுங்கள். வணக்கம் சார். சார் நீங்கள் தான் இந்த நீங்கள் இந்த தெருவு தானே? ஆமாம் சார். உங்களை அடிக்கடி பார்த்துருக்கேன். ஆமாம் சார். இந்த சென்டரை குடுகுடுன்னு பார்த்துன்னு நல்லது நல்லது சார். நல்லது சார். சார் உங்களுக்கு சாலை விழிப்புணர்வு, சாலையில் எப்படி நம்ம கடந்து செல்லணும், டூ வீலர்லையும் கார்லையும் என்பதை பற்றி நீங்கள் நல்லா சொல்லித் தரீங்க. நீங்கள் தான் இங்கே சிறந்த முறையில் சொல்லிக் கொடுத்துருக்கிறீங்க கேள்விப்படுறேன் சார். அதோட சில விளக்கங்களை கேட்கறதுக்காக வந்திருக்கேன் சார். சொல்லுங்கள் சார். சார் இன்னைக்கு மணி ஆயிடுச்சு, நாளைக்கு வாங்க. இருங்க, நான் நாளைக்கு வரேன், உங்கள்கிட்ட எல்லாத்தையும் கற்றுக்குறேன். இன்னைக்கு நீங்கள் அதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சாலை விதிமுறைகள் சொன்னீங்கன்னா சொல்றதுக்கு நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா ரோட்ல சொல்லி கொடுக்க முடியாது. நம்ம சென்டரை பாருங்க, கம்ப்யூட்டர் இருக்கு, ஏசி ரூம் இருக்கு, உட்கார வச்சு சொல்லி கொடுப்போம். நீங்க நாளைக்கு வந்துட்டீங்கன்னா ஃபீஸ் கட்டணும் சார். ஃபீஸ் கட்ட தெரிஞ்சுக்கணும். வந்தீங்கன்னா நாங்க சொல்லி கொடுப்போம். நாளைக்கு வாங்க. அவசரப்படாதீங்க, வாங்க வாங்க. எல்லாத்துலயும் ரொம்ப குறுகுறுன்னு இருக்கிறீங்க. நீங்க இந்த சாலை விதிமுறைகளை மட்டும் எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்துருங்க. ஆர்டிஓ ஆஃபீஸர் கேட்கறாரு, ஏதாவது சொல்றதுக்கு நீங்க ஈஸியா இருக்கும் சார். சரி, இப்போ நீங்க எங்க போறீங்க? நான் ஆர்டிஓ ஆஃபீஸ் போறேன் சார். போயிட்டு வாங்க. வாங்க சார். ஐயோ ஐயோ, எல்லாத்துக்கும் அவசரமாவே இருக்கிறீங்க. அந்த விதிகளை சொல்லுங்க சார். சார் ஆர்டிஓ ஆஃபீஸ் நீங்க எதுக்கு போறீங்க? சார் லைசன்ஸ் எடுக்கணும் சார். நான் ஒரு பாமர மக்கள், எனக்கு தெரியாது சார். உங்களுக்கு தான் நிறைய தெரியும், நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நீங்க கொஞ்சம் சொல்லி கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு பிரயோஜனமா இருக்கு சார். சரி சார். இப்போ டூ வீலருக்கு லைசன்ஸ் எடுக்கணும்னா 8 போடணும் சார். சார் 8 போடுறத பத்தி என்ன சொல்லாதீங்க சார். கடை கடன்னு 8 போட்டுருவோம் சார். நீங்க வந்து கடக்கடான்னு 8 போட்டாலும் கொடுக்க மாட்டாங்க சார். சரி சார். டூ வீலர் வச்சு அதுல 8 போட்டு காட்டணும் சார். டூ வீலர்ல 8. ஆமா, டூ வீலர்ல நீங்க 8 போடணும். சரி சார். 8 போட்டீங்கன்னா உங்களுக்கு டூ வீலர் லைசன்ஸ் கொடுத்துருவாங்க. நல்லது சார். அப்ப காரா இருந்தா சார்? காரா இருந்தா 11 போடணும் சார். என்ன சார் காருக்கு என்ன சார் நீங்க கேள்வி கேக்குறீங்க? காரா இருந்தா ஓட்டி காட்ட சொல்லுவாங்க, ரிவர்ஸ் கியர் போட்டு எல்லாம் மாட்ட சொல்லுவாங்க. இவ்வளவுதான் ரூல்ஸ் சார். நீங்க வந்து முதல்ல ரூல்ஸ் தெரிஞ்சுக்கணும் சார். அதான் சார். அதுதான் நீங்க வந்து சென்டருக்கு வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்போம். சென்டருக்கு வரேன் சார். நீங்க சொல்றது எல்லாத்தையும் நான் கேட்கறேன் சார். இததான் சார் நான் கேட்க வந்தா. நீங்க வாங்க, அங்க வாங்க, இங்க வாங்க, டீச்சர் இருப்பாங்க. இல்ல சார், நான் என்ன சொல்ல வரேன், இததான் சார் நான் கேட்க வந்தேன். இதை பண்ணி எங்க தப்பு என்ன சார்? நீங்க பாட்டு பேசினே இருக்கீங்க, என்ன பேச விட மாட்டீங்க. நீங்களே சொல்லுங்க சார். அதாவது உங்க ரூல்ஸ் தெரியணும், சாலை விதிமுறைகள் உங்களுக்கு தெரியணும். இதான் சார் கேட்கலாம். அதாவது முதல்ல பாத்தீங்கன்னா இப்போ எங்கேயோ போயிட்டு இருக்கிறீங்க சார். எங்கேயோ நான் ஏன் சார் போறேன்? எனக்கு தேவையில்லை. எங்கேயோ போறீங்கன்னா ஒரு கார்ல வந்து எங்கேயோ ஒரு ஸ்கூல் சைடு போறீங்க வச்சுங்க. ஸ்கூலுக்கு எனக்கும் ஒத்து வராது சார். சின்ன வயசுல இருந்தே ஸ்கூல். நீங்க ஸ்கூலுக்கு படிக்க போனாங்க, அந்த பக்கம் போறீங்க, அந்த ஸ்கூல் பக்கமா போறீங்க வச்சுங்களேன். அந்த இடத்துல ஸ்கூல் ஜோன் அப்படின்னு போர்டு வச்சிருக்கோம் சார். நான் ஸ்கூல் பக்கமே போனதில்லை, ஸ்கூலுக்கே போனதில்லை. அதை விடுங்க சார், வேற சொல்லுங்க சார். அதாவது உங்க ரூல்ஸ் தெரியுமா வேணாமா? நீங்க இடக்கு பக்காவே பேசுறீங்க. ஆரம்பத்தில் வந்திருக்கிறோம் நாங்க. அதாவது ஸ்கூல் ஜோன் போர்டு இருக்கு சார். அங்க நீங்க ஆரன் அடிக்க கூடாது. பக்கமே போக மாட்டாங்க. சரி விடுங்க, உங்களுக்கும் ஸ்கூலுக்கும் ஆகாது. சரி பரவாயில்ல. அடுத்தது பாத்தீங்கன்னா சிக்னல் இருக்கும். சிக்னல்ல வந்து ரெட் லைட் இருந்ததுன்னா நீ நின்னுணும் சார். ரெட் லைட் காருக்குள்ளேயே. நம்ம காருக்குள்ளே நிக்கணும் சார். காருக்குள்ளே எப்படி சார் நிக்கணும்? தலை இடிக்காதுங்களா? காருக்குள்ளே உட்கார்ந்த மாதிரி நிக்கணும் சார். உட்கார்ந்த மாதிரி எப்படி சார் நிக்க முடியும்? உட்கார்ந்த மாதிரி எப்படின்னா இப்படி நிக்கணும் சார். அப்படி நிக்கணும் சார் காருக்குள்ளே. அதாவது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிரீன் லைட் இருந்து நீங்க போயிடணும் சார். கிரீன் லைட் இருந்து நான் போயிடணும். கிரீன் லைட் போயிடணும். நல்லா சொல்லி தரீங்க சார். நல்லா சார். ரொம்ப முக்கியமான விஷயம், பெல்ட் போட்டு தான் சார் நீங்க பெல்ட் போடுறத பத்தி தான் சொல்லாதீங்க. நான் பக்காவா பேண்ட் ஷர்ட் போட்டு பெல்ட் போட்டு பக்காவா இருப்பேன் சார். அதை நான் சொல்றது பேண்ட் பெல்ட் சொல்ல வேற சார். கார் இருக்குல்ல, அந்த காருக்கு சீட் இருக்கும்ல, அந்த சீட் பெல்ட் சீட் போடுவாங்கல்ல. விளக்கமா சொல்றீங்க சார். சொல்லுங்க. நல்லா சொல்றீங்க, ஆனா இடத்தாலமா பேசுறீங்க நீங்க. தெரியல சார். சரி பரவாயில்ல. மக்கா எனக்கு தெரியல சார். அதாவது சீட் பெல்ட் போட்டு தான் நீங்க வண்டி ஓட்டணும். ஏன்னா உங்க சேஃப்டிக்காக. நல்லது சார். அடுத்தது பாத்தீங்கன்னா ஹெல்மெட் போட்டு தான் நீங்க வண்டி ஓட்டணும். காருக்கு எதுக்கு சார் ஹெல்மெட்? இல்ல காருக்கு ஹெல்மெட் வேணாம், டூ வீலருக்கு ஹெல்மெட் போடணும். சரி, இவ்வளவு நேரம் நீங்க சொல்ற காருக்கா டூ வீலருக்கா? இல்ல இவ்வளவு நேரம் சொன்ன ரெண்டுத்துக்குமே ரூல்ஸ் தான். இந்த ஹெல்மெட் வந்து டூ வீலர். டூ வீலர் சார். ஏன்னா பாதுகாப்பு. ஆமா, ஏன்னா நீங்க வண்டியில போறீங்க வச்சீங்கன்னா திரும்பி கீழே விழுந்துட்டீங்கன்னா மண்டையில அடிப்படாம இருக்கும். இப்பதான் லைசன்ஸுக்கே போறோம், அதுக்குள்ள கீழே விழுவீங்க, மண்டையில அடிப்படாது. தேவையில்லாம் சொல்றீங்களா சார்? இல்லைங்க, உங்க சேஃப்டிக்கு சொல்றாங்க. நல்லது நல்லது. இதெல்லாம் வந்து நீங்க எங்க கத்துக்கணும்? எங்க சென்டருக்கு வரணும். நீங்க எங்க சென்டருக்கு வந்து நீங்க கத்துக்கணும். நான் கத்துக்கிறேன். நீங்க இதை மட்டும் சொல்லுங்க சார். இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா இது வரைக்கும் உங்களுக்கு நான் சொன்னது புரிஞ்சிருச்சு. நான் புரியுது சார். ஆமா. அடுத்தது பாத்தீங்கன்னா வண்டி ஓட்டும் போது கீரை போட்டுக்கிட்டே போகணும் சார். கீரை சார் நான் ஒரு 5-20 இடத்துக்கு போவாங்க. ஒவ்வொரு கீரை பிடிங்கி போட்டு போனா எப்படி சார்? கீரை போடணும்னா பிடிங்கி வெளியே போடுறது கிடையாது.
கியரை மாற்றணும். ஃபர்ஸ்ட் கியரு, செகண்ட் கியரு, தேர்ட் கியர் மாற்றணும். ஆமாம், காரில் வந்து மாற்றணும். ஆமாம். இப்போ இது வந்து இது வரைக்கும் உங்கள் ரூல்ஸ் வந்து காருக்கு. சரி சார். எங்கள் நாட்டு இப்போ நீங்கள் வந்து போயிட்டே இருக்கிறீங்க, போயிட்டே இருக்கு வச்சுங்களேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேகம் 20 அப்படின்னு போர்டு வச்சிருக்கு. வேகம் 20. வேகம் இங்க இருந்து நாகப்பட்டினம் அளவு. ஆமாம் ஆமாம், அப்படி இல்லை சார். அந்த இடத்துல நீங்கள் வந்து 20 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகணும் சார். 20 கிலோமீட்டர் வேகத்தில் போனால் நான் என்னைக்கு சார் போய் சேர்றது? நான் அடிக்கடிக்கு போவேன், 50ல் போவேன், 100ல் போவேன். இதெல்லாம் ஒரு ரூல்ஸா சார்? இது 20 கிலோமீட்டர் எப்படி சார் போக முடியும்? நானும் தான் என் வேலையை முடிச்சுட்டு அவசரமாக போய் நிற்கிறேன். என்ன நிப்பாட்டி ரோட்டில் இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க, நானும் பதில் சொல்லலையா? அந்த மாதிரி நீங்கள் அந்த இடத்துல ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி தான் சார் ஆகணும். அந்த இடத்துல வேகம் 20னா 20 கிலோமீட்டர் தான் நீங்கள் போகணும். ஸ்பீட் லிமிட் அப்படின்னு போர்டு வச்சிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஸ்பீட் பிரேக்கர் வச்சிருக்கோம் சார். முட்டை முட்டையா ஞாபகம் வச்சுக்கிறீங்க. முட்டை சாப்பிடுங்களா அதிகமாக நீங்கள்? முட்டை முட்டையா வச்சிருக்கோம். அந்த முட்டை மாதிரி நீங்கள் பொறுமையாக ஏறி போகணும். மறுபடியும் நீங்கள் வந்து எகத்தாளமான பேசுறீங்க சார். நீங்கள் எப்படி இதுதான் சார் ரூல்ஸ். இதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து சாலையில் பாதுகாப்பாக பயணம் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் வந்து ஃபீஸே வாங்காமல் கற்றுக்கிட்டீங்க. நல்லது சார். சார் உங்கள் ஆஃபீஸ்க்கு நீங்கள் வந்து நாளைக்கு ஆஃபீஸ் வாங்க. ஆஃபீஸ் வந்து எல்லாம் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எல்லாத்தையும் ரோட்லேயே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி நீங்கள் சொல்லிக் கொடுத்ததுக்கு. நீங்கள் எல்லாம் செய்யலாம். ஆனால் என்கிட்ட வந்து சைக்கிள் இருக்குது. சைக்கிளா? ஆமாம் சார். உங்ககிட்ட காரே இல்லையா? டூ வீலரே இல்லை சார். டூ வீலர் இல்லை. அது இல்லை சார். இது எல்லாரும் இந்த ஊரில் கிடக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு சாலை பாதுகாப்பு விதிமுறைகள். எனக்கு தெரியணும். நீங்கள் கேட்டது சைக்கிள் கேட்டுருக்கீங்க. சைக்கிளுக்கு இல்லை சார், நானும் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. நீங்கள் வந்து இந்த ஏரியா தான் நீங்கள். ஆமாம் சார். நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். சரி சார், நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ.